இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் ரொம்ப கிட்டலாம் போக மாட்டேன், தொலைவாக இருப்பேன். அப்படியே இருந்து என்ன ஆயிடுச்சு, விழுந்ததால என்னை கேட்டுடுவான்னு சொன்னாங்க. நானும் என் தங்கச்சியும் போனோம். அந்த சாமியார் எங்கள் வீட்டுக்கு வந்தார். நான் வரேன் வந்தார். வந்தவர் பார்த்துட்டு என்ன சொன்னார் எனக்கு தெரியாது. நான் வேலைக்கு போயிட்டேன். என் தங்கச்சி கையில் 1000 ரூபாய் கொடுத்து அவர் அனுப்பிச்சிச்சு. சரி நான் வெள்ளிக்கிழமை வரேன்னு சொன்னார். வெள்ளி போச்சு, சனி போச்சு, ஞாயிறு போச்சு, வரல. நான் இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போய் கேட்டேன், வந்தாரா அவரு என்ன சொன்னாரு. அந்த மூதையை வரவே இல்லை. அந்த துபாகூர் சாமியார் கையில் பணம் வாங்கிட்டு போனால் அவ்வளோதான். மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி எங்கள் அம்மா ஆனாலும் அவங்க ரொம்ப பக்தி. நானே தான் பக்தி இல்லைன்னு சொல்லலை. நானும் சாமியை கொண்டவன் தான். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் நான் விலகிட்டேன். ஆனாலும் எங்கள் அம்மா ரொம்ப பக்தியை பரவசம் ரொம்ப. நீ போய் கேளுன்னு என்னை ரொம்ப வற்புறுத்தினாங்க. சரி நானும் என் தங்கச்சி போனோம். போனால் அவர் நல்லா தூங்குறாரு. அவருக்கே உடம்பு சரியில்லையா, பிபி ஏறிச்சா ஜாஸ்தியா. என்ன இது நினச்சி சோதனாண்டே மன்னிச்சுக்கோ, நான் வரணும்னு ஆசைப்படலை. அம்மா சொன்னாங்களே வந்தேன், என்னை மன்னிச்சுக்கோ சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துல 2 ஹவராக உட்காரணும். மனுஷன் வரவே தூங்கணும் விட்டாங்க. அப்புறமா எழுந்து வந்தார். மாமா கோச்சிக்காதீங்க, உங்கள் வீட்டில் ஒரு கெட்டது நடக்க போகுது, தயவு செய்து வராங்க. உங்கள் வீட்டில் ஒரு மரணம்னு. வீட்டில் இருக்கிறதே அம்மா தான் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, சீரியஸாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாத. ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு, எங்கள் அம்மாவை தான் சொல்கிறாரு தெரிஞ்சுக்கினேன். இந்த டுபாகோரை நம்பி வந்த பேர் என்ன அடிச்சுக்கணும்னு நினச்சிக்கின்னு என் தங்கச்சியை கூப்பிட்டு வர வேலை திட்டிக்கினே வந்தேன். இன்னொரு தடவை ரேணு தயவு செய்து இந்த ஆளை நம்பி வராத, நீயும் வராத, என்னையும் கூப்பிடாத. அம்மா சொன்னாங்கனாலும் விட்டுட்டு கண்டுக்காத. சரி அவங்க மன திருப்திக்காக ஒரு எலுமிச்சமோ ஒரு விபூதி பாக்கிட்டு வாங்கி வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அவங்க கேட்குறாங்க எங்கே எலுமிச்சோம் எங்கே விபூதின்னு. இந்தம்மா எலுமிச்சோம் அந்த டுபாகூர் சாமி கொடுத்தாரு. என்ன இன்னொருத்தர் காதல விழ. இன்னொரு தடவை நம்பாதமா அவர் நீ செத்து போயிடுன்னு சொல்கிறாரு. டேட்டு வேற குடிச்சிட்டாரு. இந்த வாரத்தில் எங்கள் அம்மா மரணம்ட்டாரு. எனக்கு ரொம்ப அழகா அதிகமாக வருதே தவிர என் மனசு ரொம்ப வேதனையாச்சு. இன்னும் இந்த மனுஷன் எப்படி சொல்கிறாரு நம்பி போய் இதுதான் நான் சொன்னேன், நம்பாதேன்னு சொன்னேன். நீ என்ன சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியல. அழகாக வருது. எனக்கு அம்மானா எனக்கு உயிர். என்னை எங்கள் அப்பா கூட என்னை காப்பாற்றினேன். என்னை விட்டுட்டாரு. எங்கள் அம்மா தான் என்னை காப்பாற்றினாங்க. வீட்டு வேலை செஞ்சு அவங்க பட்னியாக இருந்தாலும் எங்களுக்கு சோறு போடுவாங்க. அவங்க கந்த துணி கட்டினாலும் எனக்கு நல்ல துணி கொடுப்பாங்க. அப்போ தாய் முக்கியமா தகப்ப முக்கியமா, எனக்கு அம்மா தான் உயிர், என் ஆத்துமா அவங்க தான். சரி என்ன இப்படி சொல்கிறாரு, அழ வந்துச்சு. டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஐயா ஞாபகம் வந்துச்சு. உடனே ஃபோன் பண்ணேன். ஐயாவும் அம்மாவும் 2 பேரும் வந்தாங்க. ஜெபம் பண்ணாங்க. கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு. அப்புறம் உடனே ஞானஸ்தானம் எடுன்னு அம்மா சொன்னாங்க. மறுவாரமே எடுத்துட்டாங்க. 2 பேரும் வந்து எடுத்தாங்க, ஐயாவும் அம்மாவும். எடுத்த உடனே அவங்க போயிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு ரொம்ப மோசமாகறாங்க. இன்னும் இப்படி இருக்கிறாங்கன்னு திரியும் வர வச்சு வந்தாங்க. அப்பா ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், ஜெபம் பண்ணிட்டு சொன்னார் அந்த வார்த்தையை. லட்சுமி அம்மா இந்த மாதிரி ஏதோ ஒரு சாமியார் சொன்னார், உங்கள் அம்மா உயிர் போயிட போது இறந்துருவாங்க, டேட்டு கொடுத்தாரு சொன்னீங்க. இன்ன வரைக்கும் உங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அது காரணம் ஆண்டவர் கொடுத்த உயிர். அவரால் இன்னும் இருக்கிறாங்க எங்கள் அம்மா. ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். அதனால இப்போ முடியல. ஆனாலும் அந்த ஜீவனை ஏசப்பா கொடுத்ததால இன்னும் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. எனக்கு அதுவே ரொம்ப போதும். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி, உங்களுக்கும் கோடான கோடி நன்றி, ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் கோடி நன்றி. அல்ல கடமை கட்டி கற்றுக்கலாமா? அந்த என்னத்தை சொன்னா 4 நாள் சேர்த்து போடுவான்னு சொல்லிட்டான்.